நீங்க என்ன பண்ற? அம், அது அவங்க உங்களோட கன்னத்துல அடிச்சாங்கல்ல, அதான் மருந்து போட வந்தேன். சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொன்னா அத்தை மருந்து போட்டு விடுவாங்க. உன் மனசுல என்ன நினைப்ப? நீ இந்த மருந்து எனக்கு தடவ முடியுமா? முடியாது. அதனாலதான் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நான் இந்த மருந்து எடுத்துட்டு வந்தேன். இது இது கொஞ்சம் எரியும், ஆனா வலி சீக்கிரமா போயிடும். அந்த பொம்பளை அடிச்ச அடி எனக்கு வலிக்கல. ஏன்னா இந்த மாதிரி அடியை நான் நிறைய வாங்கிட்டேன். நீ இங்க இருந்து போலாம். ஒருவேளை வலி அதிகமானா மருந்து தேவைப்பட்டா நீங்களே போட்டுக்கோங்க. எரிச்சல் அதிகமானா நகமாதேவி நகமாதேவின்னு சொல்லிக்கிட்டு இருங்க. அந்த வலியும் உங்களுக்கு தெரியாது. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் ராட்சசன்னு நீ தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பியே. உன் கண் எதிரிலேயே உன் புருஷனை சுட்டு கொன்னவன்னா அதையெல்லாம் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என் மனசுல இருக்கிற காயத்தை நான் மறக்கல. அதுக்காக நான் ஒன்றும் உங்களுக்கு மருந்து போடல. நான் உயிர் வாழணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை. நீங்க என் மேல கருணை காட்டுறீங்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு உதவி செய்ய வரல. உங்களுக்கு தான் மனசுல இறக்கமே இல்லை, அதே மாதிரி என்னையும் இறக்கமே இல்லாத ராட்சசின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். இன்னொரு விஷயமும் சொல்றேன். நான் இது உண்மையை மறைக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் எந்த உண்மையும் யாருக்கிட்டையும் மறைக்கல. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. நான் பிறந்த மண்ணுக்கும் என் தேசத்துக்கும் எதிராக நான் எப்பவும் செயல்பட மாட்டேன். அதே மாதிரி நான் யாரையும் செயல்படவும் விட மாட்டேன். நான் ஒரு நிரபராதி. அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரியும். என்ன மாமா இவ்ளோ சிரிப்போட வந்துட்டு இருக்கீங்க? விஷயத்த சொன்னா நானும் அதை கேட்டு சிரிப்பேன்ல. ஒன்னால எப்படி சிரிக்க முடியும்? இன்னும் 2-3 நாளைக்குள்ள உன் சிரிப்பு அடங்கி உன் மூஞ்சி சுருங்கி போயிடும். பரவாயில்லையே, நீங்க கூட ரொம்ப புத்திசாலித்தனமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்களும் உங்க பையன் ருத்ராவும் ஏதோ ஒரு குறிக்கோளோட தான் இங்க வந்திருக்கீங்க. உன் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் இப்ப தூங்க ஒரு போறேன். விஷயத்தை கேட்டுட்டு போங்க. உங்க வருங்கால மருமகளை கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லுங்க. அனாவசியமா ஏன் வீட்டு விஷயத்துல தலையிட்டானா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த விஷயத்தை உங்க புள்ளையோட காதுல போட்டு வைங்க. உன் கண்ணுல எந்த கோளாறும் இல்ல. வாயு ரொம்ப நல்லா பேசுது. ருத்ராவுக்கு காது கேட்கும். அவங்கிட்ட நேரடியா போய் நீயே இந்த விஷயத்த சொல்லிடு. அவங்கிட்ட பேச உனக்கு என்ன பயமா? நீ பயப்படுவ. ஏன்னா ஒரு ஆபீசராச்ச. அவன் கோவத்தை அன்னைக்கு நீயே பாத்திய. தீயில சர்க்கரையை கொட்டி அன்னைக்கு அவன் கோவத்தை காமிச்சான். இன்னைக்கு வேணா உங்க புள்ள ருத்ரா பிரதாப் பிஎஸ்டில பெரிய ஆபீசரா இருக்கலாம். ஆனா என்னோட கை கொஞ்சம் மேல ஓங்க ஆரம்பிச்சதுன்னு வைங்க, ஓங்குன என்னோட கையை அவனால இறக்க முடியாது. உன்னோட கை எந்த அளவுக்கு மேல போகும்னு நினைக்கிற? மானத்தை தொடர அளவுக்கா?
அவ்வளவு தூரம் உன் கையிட்டுமா? அப்படின்னு ஒண்ணு பண்ணு. இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் மழை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உன் கையால அந்த மழையை வரவை பார்க்கலாம். உன் கைதான் அந்த வானளவுக்கு போகுமே. மழை மட்டும் இல்லை, ஒரு பெரிய புயலே இங்க வரப்போகுது. என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டல. இந்த மோகினி யாருங்கிறத கூடிய சீக்கிரமே நான் உனக்கு காட்டுறேன். அண்ணே, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்களோட கேட்கவா, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ருத்ரா அண்ணன் உங்களை ரொம்ப லவ் பண்றாரு அண்ணி. சும்மா மறைக்காதீங்க அண்ணி. தனக்கு வரப்போற மனைவிக்கு அடிபட்டு கூடாதுங்கிறதுக்காக அந்த அடி கூட அவரே வாங்கிக்கிட்டாரு. சரி வந்து உட்காருங்க. நீங்க முதல்ல அண்ணாவை எங்க சந்திச்சீங்கன்னு சொல்லுங்க அண்ணி. கனவுல தான் சந்திச்சேன். என் கனவுல அடிக்கடி வருவார். ஒவ்வொரு ராத்திரியும் என் கனவுல வந்து என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பி பயமுறுத்திக்கிட்டே இருப்பாரு. கனவுல வந்தாரா? நீங்க ரொம்ப லக்கி அண்ணி. அப்படியே என்ன மாதிரி ஏ ராஜகுமாரன் கூட கனவுல வந்தா வந்து தூக்கத்தை கெடுத்தான். சரியா நீ? எனக்கு ஒண்ணு புரியல. எதுக்கு அவரை பார்த்து பயந்தேன்னு சொன்னீங்க? அவரு கனவுல வந்து ஏதாவது சிலுமிஷம் பண்ணாரா? உண்மையை சொல்லிடு பாரு. அவரு உன் வாழ்க்கையை எப்படி அழிச்சாருங்கிற உண்மையை சொல்லிடு. நீ எதுக்காக இப்படி பயந்துகிட்டு இருக்குன்ற உண்மையை சொல்லிடு. அண்ணி, ருத்ரா அண்ணா உங்களுக்காக அடி வாங்கினார்ல, அடி வாங்கினதுல அவர் கண்ணை கிழிஞ்சிருச்சு பாவம். எனக்கு இப்ப தூக்கம் வருது. நீ தூங்கலையா? ஆமா ஆமா, தூங்குவோம். நான் உங்களுக்காக தான் டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம். ஏங்க வேண்டான்னு சொல்றீங்க? அக்கா, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமா? நீங்க நேத்து நடந்த பிரச்சனையை இன்னும் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேணும்னா அத்தை கிட்ட நம்ம மறுபடியும் இந்த விஷயத்தை பேசி பார்க்கலாம்ல. நான் அவங்க எதுவும் பேசாத பார்வதி. எனக்கு இப்போ உன்னோட உதவி எதுவும் தேவையில்லை.